நம்ம பரிந்துரைக்க போகிற புத்தகம் தான் பாலா சாரோட பரதேசி படமும் வந்து எடுக்கப்பட்டது. அந்த புக்கை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஹை கைஸ், வெல்கம் டு புக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ. நீங்கள் நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரியும் பனிக்காடு. சில புத்தகம் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணும், சில புத்தகம் வந்து நம்மளுக்கு அறிவு நாலேஜ் கொடுக்கும், சில புத்தகங்கள் தான் நமக்குள்ளே இருக்கிற உலகத்தை வந்து வேற ஒரு கோணத்தில் பார்க்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு புக்கு தான் எரியும் பனிக்காடு. நம்ம PH டேனியல்னு ஒருத்தர் வந்து அவர் ஒரு டாக்டரு. வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளர்களோட வலிகள், அவங்களோட பிரச்சனைகளை பற்றி அவர் டாக்டர் இருக்கும்போது எழுதின புக்கு இது ரெட்டின்னு சொல்லிட்டு. அது தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணவர் வந்து நம்ம முருகவேல்னு சொல்லிட்டு தமிழில் பண்ணியிருக்காரு. அதை எரியும் பனிக்காடு. வால்பாறை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஊர், ஒரு அழகான இயற்கை இருக்கிற இடத்துல சில பேரோட வாழ்க்கை மட்டும் வலியால் எரிஞ்சிக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு கான்ட்ராஸ்டான பேர் எரியும் பனிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துக்கு பேர் வச்சிருப்பாரு. இது அந்த காலத்தில் வேலை செஞ்ச தேயிலை தோட்ட தொழிலாளர்களோட உழைப்பு சுரண்டல், வலி, அந்த குறைந்த ஊதியம் கொடுக்கறது, ஒரு மனுஷனா மரியாதை கூட கொடுக்காம நடத்துறது, அவங்களோட வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு வரலாற்று ஆவணமாக பதிவு பண்ணியிருப்பார் நம்ம PH டேனியல் சார். அதனால இது ஒரு கதை படிக்கிற மாதிரி இருக்காது, அந்த மனிதர்களோட வாழ்க்கையை நம்ம நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த புக்கோட தாக்கம் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்குள்ள இருக்கும். நான் 2 மாதத்துக்கு முன்னாடி படித்தேன். இப்போ எனக்கு டீ குடிக்கும்போது அந்த கில்ட்டில் கை உதறுது. அதில் சொல்லியிருப்பார் ஆத்தர் வந்து, அது நீங்கள் குடிக்கிறது வந்து டீ கிடையாது, அந்த உழைப்பாளரோட ரத்தம்னு சொல்லிட்டு. ஆனால் அது ரெட் டீ. அது எனக்கு பார்க்கும்போதெல்லாம் டீ ரெட் கலரில் தெரிஞ்சு ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வழியை கடத்தக்கூடிய ஒரு புத்தகனே சொல்லலாம். இந்த புத்தகத்தோட கோர் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலாளர்கள் வந்து இதே மாதிரி உழைப்பு சுரண்டல் பண்ணப்பட்டுக்கிட்டே வராங்க முதலாளித்துவத்தால். அவங்க ஒரு நாள் முடிவு இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துடக்கூடாதுன்னு. அதனால ஒன்று சேர்ந்து போராடுறாங்க. அதுதான் இந்த எரியும் பனிக்காடோட கோர் ஸ்டோரி. கண்டிப்பாக படிங்க. எரியும் பனிக்காடு வந்து ஒரு புத்தகம் இல்லை, ஒரு வழி நிறைந்த ஒரு சமூகத்தோட ஒரு வரலாற்று குரல்னே சொல்லலாம். கண்டிப்பாக எரியும் பனிக்காடு படிங்க. நான் இங்கே லிங்க் கொடுக்குறேன், புக்கு லிங்க்கு. PDF-ஆகவும் இருக்குது இந்த புக்கு. உங்களுக்கு PDF என்ன PDFன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். அடுத்த வாரம் நான் இன்னொரு புக்கோட வர வரைக்கும் ரீட், திங்க் அண்ட் கொஸ்டின். பாய்.